அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி, பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். திருப்பி சொல்றேன், அண்ணா முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப, சட்டமன்றத்துல நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்தப்ப 122 எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார். பழனிசாமினா நாங்க இருக்க மாட்டோம் சொல்றேன். அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதுல பாஜக காப்பாத்தினாங்க. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்க வந்து 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க துணை பொதுச்செயலாளர், எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டது. இல்ல டெல்லி வந்து ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாம நிக்கிறோம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பழனிசாமி. இவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திப்புன்னு எல்லா அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர் திப்புன்னு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்களெல்லாம் பதவி வைக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை.